பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரிய மாணவர்களே, எங்களது சேனலூடாக இஸ்லாம், அதே நேரம் ஓ லெவல், ஏ லெவல், இஸ்லாமிய நாகரீகம், இந்த பாடங்களில் தமிழ் மூலம், தமிழ் மீடியம், அதே சிங்கள மீடியம் மாணவர்களுக்கான நிறைய பிரயோசனமான வீடியோக்கள் நாங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வகையில் நாங்கள் ஏற்கனவே இஸ்லாம் ஓ லெவல் இஸ்லாம் மாணவர்களுக்கான சில பாடங்கள், இந்த பாடங்களில் வரக்கூடிய முக்கியமான தலைப்புகள் நாங்கள் கலந்து தலாக், அதே நேரம் அஜ்ரம் மஹரம், அதே நேரம் வியாபாரம் சம்பந்தமான நிறைய வீடியோக்கள் நாங்கள் போட்டிக்கிறோம். அதே நேரம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதே நேரம் நாங்கள் ஒவ்வொரு பாடங்களையும் தலைப்பு ரீதியாக பாடங்கள்லையும் வரக்கூடிய கேள்விகள் ஆன்சர்ஸ் எப்படி வரும், அகீதா, தஹாரா, ஈமான் மற்றும் அமல் மாதிரி பாடங்கள் நாங்கள் இந்த யூடியூப் சேனலில் போட்டிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, அதே மாதிரி தான் ஒவ்வொரு தலைப்புகளில் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் எப்படி வரப்போகுது, அந்த சில தலைப்புகள் எடுத்தோம்னு நான் தலைப்புகள் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் எப்படி வரும், அந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எப்படி பார்க்க போகிறோம்ன்றது ஷார்ட்டாக நாங்கள் இந்த வீடியோக்களாக பார்க்க போகிறோம். நாங்கள் முதலாவதாக அகீதாவுடைய பாடத்தை பார்க்கும். அகீதாவுடைய பாடத்தில் எம்சிக்யூ பாடனுக்கு வரக்கூடிய சில கொஸ்டின்ஸ் நாங்கள் இதை பார்க்கலாம். முதலாவது, அல் குர்ஆனில் நம்பிக்கை சார்ந்த விடயங்கள் சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டுள்ள அளவு. குர்ஆனில் அகீதா சம்பந்தமாக, நம்பிக்கை சார்ந்த விடயம் சம்பந்தமாக எந்த அளவு வந்திருக்கின்ற கேள்வி. அரைவாசி முழுமையாக 3 பகுதிக்கு அதிகமாக 4 பகுதி. ஆன்சர் 3 பகுதிக்கு அதிகமாக, 3 பகுதிக்கு அதிகமாக அகீதா சம்பந்தமாக குர்ஆன்ல வந்திருக்கும். இரண்டாவது கேள்வி, நம்பிக்கை கோட்பாட்டை குறிக்க பயன்படுத்தும் அரபு சொல். லேசான கேள்வி. நம்பிக்கை கோட்பாட்டை குறிக்க பயன்படுத்தும் அரபு சொல் என்று கேட்டால் அகீதா, அகாயித். அகீதா என்ற சொல்ல பன்மை தான் அகாயித். ஈமான் என்று சொன்னால் நம்பிக்கையை குறிக்கும். ஈமான் என்றால் நாங்கள் நம்பிக்கை கொள்ளுதலை குறிக்கும். முஃமின் என்றால் நம்பிக்கை கொண்ட மனிதரை நாங்கள் முஃமின் என்று சொல்லுவோம். அமல் என்று சொன்னால் செயற்பாட்டை குறிக்கும். மூன்றாவது கேள்வி போவோம். இஸ்லாத்தின் நம்பிக்கைகளை தொகுத்து தருவதற்காக தோற்றம் பெற்ற கலை. அப்ப அகீதா சார்ந்த கலையை கேட்கும். அகீதா சார்ந்த கலை இல்முல் அகாயித். இல்முன்னு சொன்னா கலை. அப்ப இல்முல் அகாயித்னு சொன்னா அகீதாவுடைய கலை. இல்முல் ஹதீஸ் என்றா ஹதீஸுடைய கலை. இல்முல் மீராஸ் என்று சொல்றது ஓ லெவல்ல பெருசாக எங்களுக்கு தேவைப்படாது. இல்முல் மீராஸ் என்று சொன்னால் எங்களுடைய சொத்துகள் பிரிக்கப்படுற அந்த கலையை குறிக்கும். அடுத்ததாக நாங்க 4வது கேள்விக்கு வருவோம். பின்வருவனவற்றை மிகச் சரியாக இணைக்கும் சோடியை தேர்ந்தெடுக்குக. இதுல நம்பிக்கை கொள்ள வேண்டிய 6 அம்சங்களையும் இமாம்கள் 4 தலைப்புகள்ல கொண்டு வராங்க. நுபுவாத், சமியாத், இலாஹியாத், ரூஹானியாத். இந்த 4 தலைப்புகளும் அதோட விளக்கங்களும் தான் நீங்கள தரப்பட்டீங்க. நாங்க இதை தொடர்படுத்தணும். அல்லாஹ் மற்றும் கலாகதிர் பற்றிய நம்பிக்கை அல் இலாஹியாத். நபிமார்கள், ரசூல்மார்கள் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்கள் தொடர்பான நம்பிக்கை என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும். நபிமார்கள், ரசூல்மார்கள், வேதம் என்ற நேரம் நுபுவா, நபி நுபுவாத், அதே நேரம் சட உலகுக்கு புலங்களுக்கும் அப்பாற்பட்ட மலக்குகள், ஜின்கள் தொடர்பான நம்பிக்கை. மலக்கு, ஜின் என்ற நேரம் கண்களுக்கு தென்படாத விஷயங்கள். அப்ப இந்த ரூஹோடு தொடர்பானது அர் ரூஹானியாத். மறுமை வாழ்வு தொடர்புடைய அனைத்து விடயங்கள் தொடர்பான நம்பிக்கைய அசம்இயாத் என்று சொல்லி 4 பிரிப்புகள், 4 தலைப்புகள்ல இமாம்கள் வகைப்படுத்துவாங்க. அந்த வகையில ஆன்சராக வரும் CADB தான் ஆன்சராக வரும். நாங்க அடுத்ததாக 5வது கேள்விக்கு வருவோம். ஹிலாஃபத்திற்கு தகுதியானவர் யார் என்ற அரசியல் ரீதியான சர்ச்சையின் அடிப்படையில் தோற்றம் பெற்ற அகீதா பிரிவு. அகீதாவுடைய பிரிவுகள் பல காரணங்களால அகீதால பிரிவுகள் தோற்றம் பெற்றுச்சு. பல அகீதால முரண்பட்ட பிரிவுகள் தோற்றம் பெறுது. அதுல கிலாபத்துக்கு தகுதியான அரசியல் ரீதியான காரணி அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்ற அகீதா பிரிவு ஷியாவுடைய பிரிவு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அலி ரலியல்லாஹுக்கும் இடையில ஹிலாஃபத்துல அடுத்த தலைவர் யார் என்ற அந்த முரண்பாட்டில் தோற்றம் பெற்ற பிரிவு தான் ஷியா. அதே நேரம் ஹவாரிஜ் என்ற பிரிவு அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் இடையில் ஏற்பட்ட
சிஃபின் யுத்தத்துல அல்லாஹ்வுடைய கூட்டத்திலிருந்து பிரிஞ்சு போனவங்க தான் ஹவாரிஜ் என்ற பிரிவு. அதே நேரம் ஜபரியா கதரியான் இந்த ரெண்டு பிரிவுகளும் கலா கதிர் துரோஃபான கருத்து முரண்பாடு பட்டவங்க. ஜபரியா என்று சொல்லக்கூடியவங்க கலா கதிர்ல சம்பூர்ணமான சுதந்திரம் இல்லை என்றவங்க, சம்பூர்ணமாக அல்லாஹ் நாட்டப்படிதான் உலகத்தில் எல்லாம் நடக்கும் என்றும் மனிதன சுதந்திரத்தை சுதந்திரத்தை மறுக்கிறவங்க தான் ஜபரியாக்கள். கதரியாக்கள் பூர்ணமான சுதந்திரம் மனிதர்களுக்கு இருக்குது, மனிதர்கள் தான் நினைத்தவாறு இந்த உலகத்தில் நடக்கலாம் என்றவங்க தான் கதரியாக்கள். ஆறாவது கேள்வி பார்ப்போம். அகீதாவின் தூய்மையை பாதுகாக்க முயற்சி செய்த இமாம் அல்லாதவர் அகீதாவின் தூய்மையை பாதுகாப்பதற்காக முயற்சி செய்த இமாம்கள் வாழ்ந்தாங்க. இமாம் அல்லாதவர் இமாம் அபுல் ஹசன் அல் அஷரி, இமாம் அபு மன்சூர் அல் மாத்ரூதி, இமாம் அபு ஜாஃபர் தஹாவி, இமாம் மாலிக். இந்த மூணு பேரும், இமாம் அபுல் ஹசன் அல் அஷரி, இமாம் அபு மன்சூர் அல் மாத்ரூதி, இமாம் அபு ஜாஃபர் தஹாவி என்ற மூணு பேரும் அகீதாவை தூய்மையை பாதுகாப்பதற்காக முயற்சி செய்தவங்க. இமாம் மாலிக்க பொறுத்தவரையில இமாம் மாலிக் ஒரு ஃபிக்ஹ் துறை சார்ந்த அறிஞர். அப்ப இதுல ஆன்சராக வரப்போகுது இமாம் மாலிக் என்றது ஆன்சராக வரப்போகுது. அடுத்து ஏழாவது கேள்வி. மோதசிலா சிந்தனைக்கு எதிராக போராடியவர் யார்? மோதசிலாவுடைய சிந்தனைக்கு எதிராக போராடியவர் யாருன்னு சொன்னால் இமாம் அஹமது இப்னு ஹம்பல். இமாம் அபுல் ஹசன் அஷரி, இமாம் அபு மன்சூர் அல் மாத்ரூதி, இமாம் அபு ஜாஃபர் தஹாவி, இந்த 4 பேருமே அகீதாவை பாதுகாப்பதற்காக முயற்சித்தவங்க. இமாம் அஹமது இப்னு ஹம்பல் தான் மோதசிலாக்கு எதிராக போராடினவர். அதே நேரம் இவர் மோதசிலாக்களுக்கு எதிராக போராடி சிறைக்கு போனவர். அதே நேரம் இமாம் அஹமது இப்னு ஹம்பல்ட ஒரு ஃபேமஸான ஒரு கூற்று, அதே பாட்டு வந்து கேட்கப்படலாம். நான் உயிரோடு இருந்து இஸ்லாம் அழிந்து போவதை விடவும் நான் அழிந்து இஸ்லாம் உயிரோடு இருப்பதை நான் விரும்புகின்றேன் ஒரு கூற்று, அதையும் பாட்டு கேட்கலாம். இது அகீதா பாடத்துல வரக்கூடிய எம்சிக்கு வரக்கூடிய சில கொஸ்டின்ஸ், சில கேள்விகளை நாங்க இந்த வீடியோடாக கலந்தாலோசித்தோம். இது போன்ற இன்னும் ஒரு தலைப்பிலும் வரக்கூடிய எம்சிக்கு பார்ட் 1 கொஸ்டின்களூடாக நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.